ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, மழை பெஞ்சதுக்கப்புறம் எங்கள் தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். பாருங்கள் எப்படி பசுமையாக இருக்குன்னு. அகத்தி, தென்னை மரம் எப்படி இருந்தது, இப்போ மழை பெஞ்சதுக்கப்புறம் நல்லா பசுமையாயிட்டு. முந்திரி தோப்பு பாருங்கள். இன்றைக்கி நல்லா வெயில் வந்துருச்சு. மழை 2-3 நாளாக மழை பெஞ்சது. இன்றைக்கி வெயில் வந்துருச்சு. நான் அடிக்கடி இங்கே தோட்டத்தில் ஷார்ட்ஸ் போடுவேன், ஷார்ட்ஸ் வீடியோ போடுவேன். அப்புறம் குளிக்கிற மாதிரி தண்ணி மோட்ரு போட்டு விட்டு தண்ணியில் குளிக்கிற மாதிரிலாம் வீடியோ போடுவேன். இப்போ ஏன் போடலை தெரியுமா? இங்கே நானே என் கண்ணு முன்னாடி 2-3 பாம்பு பார்த்துருக்கேன். கிணத்துக்குள்ளேயும் இருந்தது. அதுலேருந்தே எனக்கு கொஞ்சம் இந்த இடத்துக்கு வர பயமாக இருக்குது. கொஞ்சம் பயமாக இருக்குது. மழை பெஞ்சதுனால நான் மோட்ரு போட கூட வரல. இன்றைக்கி அதுக்காக வராமல் இருக்க முடியுமா? அதனால தான் இன்றைக்கி வந்தேன். மழை பெஞ்சதில் பாருங்கள், தண்ணி பாய்ச்சலை, களை அதிகமாகிடுச்சி. பாருங்கள், வாய்க்கா எதுன்னே தெரியலை, களையாயிருச்சு. இனிமேல் மழை வராமல் இருந்ததுன்னா தண்ணி பாய்ச்சணுன்னா இந்த வாய்க்காலில் உள்ள களையை நீக்கிட்டு தான் பார்க்க முடியும். பாருங்கள், வாழை மரத்தை வளர்ந்துருச்சு. பாருங்கள் எப்படி வச்சேன். என் வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரியும். வாழை மரம் வளர்ந்துருச்சு. தோட்டத்திலே பெரிய கவலைக்குரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு களை தான். இந்த களையை நீக்கிறதுக்கு ஆட்களை கூட்டாலும் செலவாகுது. களையை நீக்காமல் இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் மரங்கள் உருவாகாது. களைக்கு தான் காசு போட்டு முடியலை. ஆட்டுக்குட்டிக்கு அகத்தியை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னோடய மாமியார். இது என்னோடது இல்லை. தோட்டம் நல்லா பசுமையாக தான் இருக்குது. ஆனால் இனிமேல் மழை நின்றுச்சு, மழை வரல அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி பாய்க்கிறதுக்காக பாருங்கள், வாய்க்காலில் உள்ள களையை நீக்கணும். நீக்கினா தான் பாய்க்க முடியும். ஒரே களை தான். ஃபுல் டே கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருவேன். ஆனால் இந்த பாம்பை பார்த்ததுலேருந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்ன தான் செய்ய போகிறேனோ தெரியவில்லை. பாருங்கள், சுரைக்காய் கொடி வீசிருச்சு. இனிமேல் சுரைக்காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, விவசாயம்னா கொத்தவரங்காய் மட்டும்தானான்னு கேட்டிருந்தாங்க. கொத்தவரங்காய் காய்ச்சிருச்சு. அதை பறிச்சுக்கிட்டே இருந்ததுனால நான் கொத்தவரங்காயிலே வீடியோ போட்டுட்ருந்தேன். சுரைக்காயும் போட்டிருக்கேன். பாருங்கள், பருத்தியும் போட்டிருக்கேன். சுரைக்காங்க பாருங்கள், குட்டியாக ஒன்று காய்ச்சிருக்கு. இனிமேல் சுரைக்காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாமே கொடி வீசியாச்சு. சுரைக்காய் காய்க்க ஆரம்பிச்சாச்சு. இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தால் நல்லா தான் இருக்கும். வாரத்தில் ஒரு 2 மழை இருந்தால் செம்மையாக இருக்கும். இங்கே ஒரு குட்டிக்காய் கிடக்கு பாருங்க, சுரைக்காய் குட்டிக்காய். இப்போ தான் குட்டி குட்டியாக காய் இருக்குது, பிஞ்சு வச்சுருக்கு. இன்னும் இது களையை நல்லா நீக்கி உரம் போட்டால் கண்டிப்பாக நல்லா வரும். ஆனால் என்னால் முடியாது. இவ்வளவு செலவு பண்ணுறதுக்கே நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இனிமே இவ்வளவு போதும், பார்த்தது போதும்னு
இதில் வர்ற வருமானத்தை பார்க்க வேண்டியதான். இங்கே பாருங்கள் பருத்தி தோட்டம். பருத்தி பூத்தாச்சு, காய்ச்சாச்சு. இதுக்கும் உரம் பத்தலையாம். பார்க்குறவங்க சொன்னாங்க. என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டே தோட்டத்தில் உழவு உழுறதுக்கு முன்னாடி எரு வாங்கி சிதறணும். எரு வாங்கி சிதறி அதுக்கப்புறம் உழவு உழுது அதுக்கப்புறம் பாத்தி கட்டி எல்லாம் பார்க்கணுமா. உரம் பத்தலைன்னு சொன்னாங்க. சரி, அடுத்த மாதத்துக்கு நல்லா பார்க்கணும். கடவுள் அதுக்குரிய காசு தரணும், உடல் தெம்பு தரணும். நல்லா பார்க்கணும், விவசாயம் பார்க்கணுன்னு ஆசை. எப்படி பார்க்க போகிறனோ தெரியல. பாருங்கள் களையை, வாய்க்காலே தெரியாத அளவுக்கு களைக்கு மட்டுமே நான் சம்பளம் நிறைய கொடுத்துருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம். பாருங்கள் களைக்கு சம்பளம் நிறைய கொடுத்து களை வெட்டி இன்னும் களையை பாருங்கள். சப்பா, கொத்தவரங்காய் பறிக்கலான்னு வந்தேன். கொத்தவரங்காய் பறிக்கலாமான்னு பார்க்குறேன். வெயில், சூரிய பகவான் பயங்கரமாக சுட்டரிக்கிறாரு. கொத்தவரங்காய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பறிக்கணும். கொத்தவரங்காய் தோட்டத்துக்கு வந்தாச்சு. கொத்தவரங்காய் பறிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகே பாய்.